என் அன்பு செல்வமே, தினமும் என்னை வணங்கும் போதும் உடனே எனக்கு எல்லாவற்றையும் செய்து விடுங்கள், எனக்கு உடனே அனைத்தும் கிடைத்துவிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? எதுவாகினும் எனக்கு உடனே கிடைத்துவிட வேண்டும், ஏன் தாமதப்படுத்துகிறீர்கள் என்று என்னிடம் கோபப்படுகிறாய் அல்லவா? உடனே கிடைத்துவிட வேண்டும் என்றால் நான் தந்து விடுகிறேன். அனைத்தும் தந்த பிறகு நான் உன்னை விட்டு சென்று விடுவேன். உனக்கு அனைத்தும் கிடைத்துவிட்ட பிறகு என் உதவி உனக்கு தேவை இருக்காது. அதனால் பின்னாளில் ஒரு சிறு வேதனை அடைந்தாலும் என்னை அழைக்காதே. என் மீது நம்பிக்கை இல்லாமல் தானே அனைத்தும் உடனே கிடைத்துவிட வேண்டும் என்று கேட்டாய். பிறகு என்னிடம் எதிர்பார்ப்பதற்கு வேறு என்ன இருக்கிறது? நான் நீ கேட்டதை உடனே தந்துவிட்டு அந்த இடத்தை விட்டே சென்று விடுவேன். உடனே கிடைக்க வேண்டும் என்று எண்ணுபவன் அது கிடைத்த மகிழ்ச்சியில் என்னை மறந்து விடுவான். நான் அவனுடன் இருக்கும் இறுதி வாய்ப்பையும் இழந்து விடுவான். நான் ஒருவர் படும் துயரில் பங்கேற்க செல்கிறேன் என்றால் உலகில் எத்தனை பேர் வேதனையில் வாடுகின்றார்களோ அத்தனை பேருடனும் பங்கேற்பதற்கு சமமாகும். நான் கேட்ட உடனே அம்மா தரவில்லை என்றால் அதன் பின்விளைவுகள் என்னவென்று அம்மாவுக்கு மட்டுமே தெரியும். அதனால்தான் அம்மா இப்போது நம் கையில் தரவில்லை. நாம் கேட்டதை எப்படியும் ஒரு நாள் நம் கையில் சேர்த்து விடுவார். நாம் கேட்டதை இல்லை என்று ஒருபோதும் கூற மாட்டார் என்று ஏன் உங்களுக்கு புரியவில்லை? நான் ஒவ்வொன்றிற்கும் ஒரு கணக்கு வைத்திருப்பேன். எப்போது அவர்கள் கையில் சேர்த்தால் நன்றாக இருக்கும், நிம்மதியுடன் இருப்பார்கள் என்பதை நான் மட்டுமே அறிவேன். நான் ஒருவருக்கு தாமதமாக ஒன்றை தருகிறேன் என்றால் அந்த மகிழ்ச்சி இடையில் நின்று விடாமல் இறுதி வரை அவனுக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே. நானும் அவன் மகிழ்ச்சியில் பங்கு கொண்டு எந்த தீங்கும் அவனுக்கு நேர்ந்து விடாமல் இறுதி வரை அவனை பாதுகாப்பேன். நான் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா என்று வேதனை கொள்கிறேன். நீங்கள் என் மேல் நம்பிக்கை வைத்திருந்தால் எது நடந்தாலும் எங்கள் அம்மா பார்த்து கொள்வார் என்று அமைதியாக இருந்திருப்பீர்கள். நான் இறுதி வரை உங்களுடன் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை இப்போது கிடைக்கும் மகிழ்ச்சி ஒன்றே போதும் என்று எண்ணுகிறீர்களா? முடிவு உங்கள் கையில்.